அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திர நண்பர்கள் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசிங்க மற்றும் மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே தனுசு ராசி கூட தான் பேராவீங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் யாருமே இல்லைங்க, இவர் சிவனுடைய ஒரு அவதாரம் தாங்க. ஓகேங்களா. மூலம் நட்சத்திரம் முதல் பாதம், நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி செவ்வாய் பகவான். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சுக்கிர பகவான். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி புதன் பகவான். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சந்திர பகவான். இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 4 பாதங்கக்காரங்களுக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர நாதனாக இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 11வது வீட்டுக்கு பயிற்சி ஆனார் மற்றும் ராகு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனாருங்க. இந்த பயிற்சி என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு இந்த பயிற்சி நடந்ததுங்க. இதற்கு முன்னாடி உங்களுக்கு ராகு பகவான் 6வது வீட்டில் இருந்தார், கேத்து பகவான் 12வது வீட்டில் இருந்தாருங்க. ஸோ இப்போ உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானுக்கு கேத்து பகவான் பயிற்சி ஆனக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு, அதாவது 18 மாதங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் 100க்கு 100% உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். ஸோ குருவும் கேத்துவும் ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்லலாங்க, ஓரளவுக்கு நட்பு கிரகங்கள்னே சொல்லலாம். இவங்க பகை கிரகங்கள் கிடையாது. அதனால் தனுசு ராசிக்கும் இப்போ 7.5 சனி முடிய போகுதுங்க இந்த ஏப்ரல் மாதம் இறுதியில். அதாவது ஏப்ரல் 29, 2022 அன்றைக்கி சனீஸ்வரர் கொஞ்சம் சீக்கிரமாகவே பயிற்சி ஆகிறார். அதாவது அதிசாரமாக பயிற்சி ஆகிட்டு அவர் இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய 3வது வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா. சனீஸ்வரருக்கு 3வது வீடுன்றது ரொம்பவே சிறந்த வீடுங்க மற்றும் சொந்த வீடு நம்மளுடைய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ உங்களுடைய 4வது வீடான தாயார் ஸ்தானத்துக்கு போகிறார். அதாவது குரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ இதனால் இப்போ குரு உங்களுக்கு 4வது வீட்டில் இருப்பார் மற்றும் அவர் இருந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஆயுள் சார்ந்த பார்ப்பார் மற்றும் உங்களுடைய தொழில் சார்ந்து பார்ப்பார். அது கூடயே சுப விரய ஸ்தானமான 12வது வீட்டையும் பார்ப்பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், 12வது வீடுன்றது விரயஸ்தானம் தானே, நீங்கள் என்ன சுப விரயஸ்தானம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, 12வது வீடுன்றது விரயஸ்தானம் தான். ஆனால் எந்த ஒரு சுப கிரகம் 12வது வீடை பார்த்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களால் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக ஒரு புதிய வீடு நீங்கள் வாங்குவதற்கோ அல்லது ஆல்ரெடி வாங்கியிருக்க இடத்துல ஒரு புதிதாக வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க. இப்போ இதன் மூலமாக நீங்கள் சிறிதளவில் கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம் சுப விரயங்கள் அப்படின்ட்டு. அல்லது உங்கள் வீட்டில் திருமண தடை இது வரைக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மகனோ அல்லது மகளோ அல்லது உங்களுக்கே கூட திருமணம் நடக்க இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த திருமணம் இந்த மே மாதத்தில் கை கூடிட்டு அதற்கு நீங்கள் உங்களுடைய தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ கடன் வாங்குவதோ அல்லது நீங்கள் சேர்த்து வச்சிருக்க காசை செலவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப விரயங்களில் வந்துருங்க. ஓகேங்களா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எந்த ஒரு சுப கிரகம் 12வது வீடை பார்த்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுப விரயங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. இது மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அள்ளி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தாங்க. மேலும் ராகு கூட கலவையாக சூரியன் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. புதன் உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும்
எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். மற்றும் சுக்கிரன் வந்து குரு பகவான் கூட கலவையாக வந்து 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் வந்து சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இது வந்து இந்த கிரகங்களுடைய பயிற்சி நம்மளுடைய மூலம் ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குங்க. அடுத்தது ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்குது. மூலம் நட்சத்திர பெண்களை திருமணம் செய்துக்கிட்டோம் அப்படின்னா மாமனார் இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வந்து சிம்மம் ராசிக்காரர். அவர் வந்து தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திர பெண் 1வது பாதத்தில் பிறந்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு 20 வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. எல்லாருமே நல்லபடியாக சுமூகமாக தான் இருக்காங்க. அதனால் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அது ஒரு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னா, ஒரு ஆண் மகன் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அரசாலும் தன்மை கொண்டவங்க அப்படின்றது ஐதீகங்க. அதே பெண் மூலம் நிர்மூலம் ஆக்கும் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து குடியேறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி எதனா பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு மன நிம்மதியே இல்லாமல் இருந்தது அப்படின்னா இவங்க போனதுக்கு பிற்பாடு வந்து அந்த வீட்டில் வந்து சுபிக்ஷமாக இருப்பாங்க. அனைத்து நல்ல விஷயங்களுமே வந்து இனிமேல் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு கரெக்டான அர்த்தங்க. சரிங்களா? பின் மூலம் நிர்மூலம் ஆக்கும் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு போகிற ராசி வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக மாற்றி நல்ல விஷயங்களாக பண்ணிவிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து அள்ளி கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து எக்ஸாக்டான ஒரு கருத்து இந்த மூலம் நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நிறைய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் தாய்மார்கள் வந்து எங்களுக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்ட்டு மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நம்மளுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டோங்க. இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிடுது. நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த மே மாதம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் மூலம் நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவி வந்து வேறு நட்சத்திரம் ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லுங்கள். அதாவது அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு மிக சாத்தியமான பலன்கள் கண்டிப்பாகவே ஏற்படுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து இன்கேஸ் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து மந்த நிலை இருந்திருக்கலாங்க. நீங்கள் நீண்ட நாளாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியமே உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்தியமான காலம் வந்து இந்த மே மாதங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஊதிய உயர்வு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த மே மாதம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமேங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு லாபம் சற்று குறைவாகவே காணப்பட்டு இருந்திருக்கலாங்க. இதற்கு ஒரே ஒரு காரணம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த அனைவருமே வந்து 7.5 சனியின் பிடியில் இருந்தது தாங்க. இப்போது உங்களுக்கு இந்த மே மாதம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி பிடியிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அதன் மூலமாக வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பண வரவு இல்லாமல் ரொம்பவே பிரச்சனையாக இருந்ததோ இப்போ உங்களுக்கு தன லாபம் வந்து படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த மே மாதம் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சிலர் வந்து தற்சமயம் வேலையில் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து
மிக அதிகமாகவே கைகூடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குங்க. இப்போது உங்களுக்கு குருவோட பார்வை வந்து உங்களுடைய 8, 10 மற்றும் 12 ஆகிய வீடுகள், அதாவது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் உங்களுடைய சுப விரய ஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட நாளாக வந்து வெளிநாட்டு பிரயாணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது வெளிநாட்டில் போயிட்டு ஜாப் பண்ணணும், அல்லது வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும், அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தவறி போயிருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் எதிர்பார்த்த விதமாக வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதோ, அல்லது வெளிநாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ, அல்லது வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த மே மாதம்ங்க. முக்கியமாக நிறைய நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து சாதகமான நிலை வந்து வரக்கூடிய மாதம் தான் வந்து இந்த மே மாதம். எதுக்காக ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களை விட்டு விலகி போனாலும் கூட, அதாவது 7.5 சனி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த நொடி வந்து நமக்கு வந்து டக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாப்புக்கு போயிட மாட்டோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் முன்னேற்றம் இருக்குமே தவிர உங்களுக்கு எடுத்த உடனே வந்து டாப் கீரில் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் வந்து சாத்தியக்குறைவாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 60% வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாகவே இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்குங்க. இப்போது நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வந்து முதலீடு பண்ணலாமா, முதலீடு பண்ணோம் அப்படின்னா லாபம் கிடைக்குமா அப்படின்ட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மூலம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூதாட்ட களம்ங்க. இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக பணத்தை வந்து அள்ளி கொடுக்கும். டக்குன்னு சொல்லிட்டு அதே சமயம் பணத்தை வந்து நம்ம இழக்கிற மாதிரியும் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணாலும் நீங்கள் அந்த கம்பெனியுடைய போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த மே மாதம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து திருமண தடை வந்து இருக்குங்க. சரிங்களா? எங்களுக்கு வந்து இப்போ வந்து 26 வயசு ஆயிடுச்சுங்க, 27 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு திருமணமே நடக்கலை, திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட நிறைய நண்பர்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுக்கு திருமணம் வந்து கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த மே மாதம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு, மேலும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தோடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே செவ்வாய் பகவான் மற்றும் சிவபெருமான் அம்மன் தாயார் 2 பேருமே வந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு, மேலும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிவிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த மே மாதம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்குமேங்க. இப்போது செவ்வாய் வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக வந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். ஸோ இது வந்து ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து தடையாக இருந்திருக்கலாங்க. இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து அவருடைய சொந்த வீடான
கும்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால, அதாவது நம்மளுடைய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரருடைய சொந்த வீடு வந்து 3வது வீடு அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஏன்னா பொதுவாக வந்து சனீஸ்வரர் குரு 2 பேருமே வந்து சமம் அப்படின்றதுனால இவங்க 2 பேருமே பகை கிரகங்கள் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு கெடுபலன்கள் செய்ய மாட்டார். ஆனால் எதுக்கும் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சனீஸ்வரர் கூட கலவையாக வந்து இந்த மாதம் வந்து செவ்வாயும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. சனீஸ்வரருக்கும் செவ்வாய்க்கும் வந்து கொஞ்சம் வந்து ஆகாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லாங்க நம்ம. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுங்க. தேவையான அளவுக்கு மட்டும் பேசுங்க. ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகாதீங்க. அப்படி இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தேவையற்ற வந்து விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து உங்களுடைய ஒர்க்கை மட்டும் நீங்கள் கன்டினியூ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த மே மாதம். நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கேள்வி கேட்கலாம். சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கணும்னு என்ன நிச்சயம்? எங்களுக்கு இன்கேஸ் நெகட்டிவாக நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் தட்சிணாமூர்த்தி கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது காலையிலையோ அல்லது மாலையிலையோ எதனா ஒரு வேலையில் போயிட்டு நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்கு இருக்கக்கூடிய 9 நவக்கிரகங்களையும் மொத்தமாக 9 வாட்டி சுற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு நடக்க இருக்கும் கெடு பலன்கள் எல்லாமே விலகிட்டு இனிமேல் நடப்பவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த மே மாதம். நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? ஓகே மூலம் நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மே மாதம் வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய சுய ஜாதகத்தையும் வெரிஃபை பண்ண சொன்ன பலன்கள் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.